கேப்டன் இருந்தபோது விருப்பம்னு வாங்குறது ஒரு கூட்டம் கூடியிருக்கு பாருங்க. சரியான கூட்டமா. எல்லாரும் பணத்தை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய கூட்டமா. அவ்வளோ கூட்டத்துல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோணிப்பையில பணத்தை எடுத்து வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ₹220 குறையுது 10,000க்கு. குறையுதியா அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரூல் தான். அப்ப நான் உனக்கு ₹220 இன்னொருத்தருக்கு ₹500 குறையும். இதெல்லாம் என்னய்யா பண்றேன்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதனால மத்தவங்களுக்கு கொடுக்க முடியல. ஒரே கலைபுறாங்க. பரவாயில்லங்கிறாரு. கேப்டன் என்ன பண்ணிருக்காரு, அங்கிட்டு மேல பார்த்துட்டாரு. என்ன பிரச்சனை போய் பார்த்துருவான்னு சொல்லிடுறாரு. ஒரு 2,000 பணத்தை வச்சுக்கோ. இந்த மாதிரி யாராவது வரேன்னா அவனுக்கு கொடுத்து முதல்ல கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு கொஞ்சம். திமுகவுக்கு தேமுதிக மேல ஒரு கோபம் இருக்கு. தேமுதிக என்ன நினைக்குதுன்னா, அவங்க ராஜ்யசபா சீட் தரலைன்னு அதிமுக மேல ஒரு கோபம் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சுதீஷை ஒரு செட்டில் பண்ணிடணும், ராஜ்யசபா எம்பி ஆக்கணும்னு அவங்க கனவு வேற மாதிரி இருக்கு. தேமுதிக தரப்புல பிரேமலதாவும் சரி, சுதீஷும் சரி கோவப்படுறாங்க. நமக்கு எல்லாரும் குறைச்ச சீட் தராங்க, அதனால நம்ம இழுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இழுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரேமலதா அவர்கள் மேல் கோவப்படுறதை விட தண்ணிலே உணரணும். விஜய் விருகம்பாக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. விருகம்பாக்கத்தில் தான், கண்ணம்மாள் தெருவில் தான் பிரேமலதா இருக்காங்க. கேப்டன் வாழ்ந்த இடம் அது. எப்படி அவருக்கு அந்த தைரியம் வருது? ஏன்னா அங்க தேமுதிக நின்னா தோத்து போயிடும். 8% உள்ள கட்சியை நீங்க 1/2% கொண்டு வந்திருக்கீங்க. 1/2% கூட கம்மியா கொண்டு வந்திருக்கீங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குங்கிறதுனால கட்சிகள்லாம் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறவங்கள்ட்ட விருப்ப மனு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா தேமுதிக அலுவலகத்தில் 12ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனு கொடுக்குறாங்க. இதில் முதல் 12 நாள் விருப்ப மனு வாங்குறதுக்கு பெருசாக யாருமே வரல, அலுவலகம் வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தோட டிவிகள்லேயும் செய்தி வந்திருந்தது. இணையதளங்கள்லேயும் அது தொடர்பான செய்திகள் வந்திருந்தது. இப்போ தேமுதிக அதை மறுக்கிறாங்க. இல்லை பாருங்கள், இவங்களை விருப்ப மனு வாங்க வராங்க அப்படின்னு சொல்லி வீடியோக்கள்லாம் வெளியிடுறாங்க. அதில் ஒரே கூட்டமாக தள்ளு முள்ளுலாம் இருக்குது. ஆனால் முதல் 4 நாளில் விருப்ப மனு வாங்க யாரும் வரல அப்படிங்கிறது தான் அந்த டிவி செய்தி வந்தது. எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே என்ன நடவரம்? இல்லை, முதல்ல அங்கே யாருமே வரலங்கிறது உண்மை. யாருமே இல்லாத கடைக்கு யாருடா டீ ஆத்துறன்னு விவேக் நக்கல் விட்டுருவார். அது மாதிரி எனக்கு தேமுதிக ஆஃபீஸ் தான் ஞாபகம் வருது. தேமுதிக ஆஃபீஸில் யாருமே இல்லை. பெஞ்சில் உட்காந்துருக்காங்க வரிசையாக 3-4 பேர் வேட்புமனு வச்சுக்கிட்டு. வாங்க ஆள் இல்லை. இதுதான் உண்மையான நிலை. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பிரேமலதா சத்தம் போட்டு இப்போ மறுபடியும் இந்த கூட்டத்தை சேர்க்குறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன விஷயம்னா, சரியாக அலையன்ஸை ஒன்றுமே ரெடி பண்ணல. அலையன்ஸ்லாம் அப்படியே இருக்குது. இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதமாக மாறி 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 பேசிகிட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக, தவேகான்னு வரிசையாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசி எதுவுமே செட் ஆகலை. ஏன்னா இவங்க கேட்குற எந்த டிமாண்டுமே செட் ஆகலை. அது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால என்னென்னா, இவங்களுக்கு அது ஒன்றுமே செட் ஆகாது, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இதை வேற, இந்த கடையை வேற திறந்துட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், அலையன்ஸ் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த கடையை திறந்த அர்த்தம் இருக்குது. வேட்பாளராக நிற்கிறவங்க நமக்கு வெற்றி வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சு தைரியமாக வேட்புமனு வாங்குவாங்க. யாரோட அலையன்ஸு இல்லை, நம்ம தனியாக நிற்கிறோமா, தனியாக நின்னா நம்ம பணத்தை கொடுத்தா என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம யோசிப்பான்ல. அதுவும் அமௌண்ட் எவ்வளோங்கிறீங்க? 15,000 ஜென்ரலுக்கு, தனி தொகுதிக்கு 10,000ங்கிறாங்க. ஸோ இவ்வளோ பணம். அந்த பணம் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டா அலையன்ஸு செட் ஆயிடுச்சுன்னா சீட்டு ஒதுக்காத ஆட்களுக்கு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பணத்தை அவ்வளோ ஈஸியாக வாங்க முடியாதுங்கிறது கட்சிக்காரங்களுக்கு கேட்டால் தெரியும். ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது யார் போய் இந்த ரிஸ்க் எடுப்பாங்க சொல்லுங்கள்? இதை செஞ்சுட்டோம், இதுதான் அலையன்ஸு அப்படின்னா பரவாயில்ல. இன்னும் பேரம் போயிட்டே இருக்குது. இன்னும் பேரம் 25 சீட்டு, ராஜ்யசபா சீட்டு, மத்திய மந்திரி பதவி, இப்படி அப்புறம் சி வேற, அது தனி கதை. அது எத்தனை சிங்கிறது தனியாக அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது எப்படி அவங்க வேட்புமனு தாக்கல் வருவான்? அந்த சிக்கல் இருக்குல்ல. இந்த பிரச்சனை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அதனால தான் இங்கே சுத்தமாக கூட்டமே வரல. நீங்கள் சொல்கிறது உண்மைதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் இருக்கும்போது கட்சி அலுவலகம் இருக்கிற அந்த கோயம்பேடு ரோடே டிராஃபிக் ஆகும். இப்போ ஒரு டிராஃபிக் இல்லை, கூட்டமே இல்லை. இல்லை, அந்த பழைய சம்பவத்தை நமக்கு கட்சியில் ரொம்ப வருஷம் உழைச்சிட்டு அப்புறம் பிடிக்காத வெளியே வந்த ஒருத்தர் 2-3 பேர்ட்ட நான் கேட்டேன். ரொம்ப மனசு வெறுத்து போய் சொன்னார். வெறிச்சோடி கிடந்த இந்த செய்தியை படிச்சுட்டு நான் மனசு ரொம்ப வெறுத்து போயிட்டேங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், 2011 2011
கேப்டன் இருந்தபோது அப்போ வந்து முதல்ல வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் உண்டா இல்லையான்னு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. அப்புறம் ஏடிஎம்கே அலையன்ஸ் உண்டுன்னு சொல்லியாச்சு. ஜெயலலிதா 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ணிட்டாங்க. அலையன்ஸ் உண்டுன்னு. அதுக்கப்புறம் விருப்பமனு வாங்குறது ஒரு கூட்டம் கூடியிருக்கு பாருங்க. சரியான கூட்டமா. எல்லாரும் பணத்த தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோ பெரிய கூட்டமா. அங்க நிக்க இடமில்ல. எனக்கே அது நினைவு இருக்கு. சரியான கூட்டம் அந்த கூட்டம். அப்பல்லாம் 10,000 ஜெனரலுக்கு 10, தனி தொகுதிக்கு 5 அதுதான் 5,000. அவ்வளோ கூட்டத்துல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோணிப்பையில பணத்த எடுத்து வந்திருக்காங்க. எனக்கு தகவல் சொன்ன அந்த கட்சிக்காரர் சொன்னாரு, என் கண்ணால பார்த்து நான் அங்க நிக்கிறேங்க. ரூ. 10, ரூ. 50, ரூ. 100 அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் கோணிப்பையில போட்டு அடக்கி வச்சு கட்டிட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா டெய்லியே ஒரு 5, 6 கோணிப்பை இருக்குமாம். இதுல என்ன வேடிக்கைன்னா, போலீஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த நேரத்துல 50, 60 போலீஸ் அங்க நின்னுச்சாம். போலீஸ் வந்து இந்த கோணிப்பையை பார்த்துட்டு, இதெல்லாம் எடுத்துட்டு கூட வெளில போன்னு சொல்லி, ஐயா இது பணம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பணத்த திறந்து காமிச்சு, நான் காட்ட மாட்டேன்னு இவன் சொல்லி, ஒரே சண்டை நடந்து ஒவ்வொரு தடவையும் கட்சிக்காரங்க போய் சமாதானம் பண்ணி, அவ்வளோ ரகலை நடந்திருக்கு. கோணிப்பையை எடுத்துக்கிட்டு எல்லாரும் வரிசையா கியூல நின்னுருக்காங்க. இதுல விஜயகாந்த் என்ன செய்வார்னா, முதல் 3, 4 பேருக்கு மட்டும் அவர் குடுப்பாரு. அதுக்கப்புறம் முதல் மாடி கீழ் ஃப்ளோர்ல தான் இதெல்லாம் நடக்கும். மாடியில போய் உட்காந்துருவாரு. சிசிடிவிக்குள்ள பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு. இது வந்து கியூ போயிட்டே இருக்கும். காலம்பரையிருந்து சாயந்தரம் வரலும் கியூ போகும். இதுல என்ன காமெடி நடக்கும்னா, இந்த கோணிப்பையில எடுத்துட்டு வராங்கல்ல, அவங்க அங்க போய் அவுப்பாங்க. அவுத்து அங்க எண்ணறதுக்கு ஒரு ஆளு. எண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏதோ அவசரமா எடுத்துட்டு வரான். ஊர் சைடுலருந்து எடுத்துட்டு வரான். பார்த்தா ஒரு தடவை அவர் அந்த எனக்கு தகவல் சொன்ன அந்த நண்பர் சொன்னாரு, ஒருத்தருக்கு ரூ. 220 குறையுது 10,000க்கு. குறையுதியா? அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ரூல்னா ரூல் தான். அப்ப நான் உனக்கு ரூ. 220 இன்னொருத்தருக்கு ரூ. 500 குறையும். இதெல்லாம் என்னய்யா பண்றேன்னு சொல்லிட்டு, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதனால மத்தவங்களுக்கு குடுக்க முடியல. ஒரே கலைபுறாங்க. பரவாயில்லங்கிறாரு. கேப்டன் என்ன பண்ணிருக்காரு, அங்கிட்டு மேல இருந்து பார்த்துட்டாரு. என்ன பிரச்சனை போய் பார்த்துருவான்னு சொல்லிடுறாரு. என்னுடைய இப்ப எனக்கு தகவல் சொன்ன நண்பர்ட்ட. அவரு போய் பார்த்துட்டு வந்து, இல்ல அண்ணா பணம் குறையுதுன்னு சொல்றாருன்ட்டு. ஏய் உடனே போடான்னு சொல்லிட்டு, அவர்ட்ட கொஞ்சம் பணத்த குடுத்து அனுப்பி, ஒரு 2,000 பணத்த நீ வச்சுக்கோ. இந்த மாரி யாராவது வரான்னா அவனுக்கு குடுத்து முதல்ல கிளியர் பண்ணு அப்படின்னு சொல்லி, அவரு குடுத்துருக்காரு கொஞ்சம். இந்த சில்லற கேஷ் என்ன பண்றது? அதனால அவர்ட்ட இவனுக்கு எவ்வளோயா குறை? ரூ. 220 இந்தா. யாரு குடுத்தேன்? நான் குடுத்தேன்னு சொல்லாத உடனே எல்லாரும் இதே மாரி ஆரம்பிச்சுருவாங்க. நீ வாங்கிக்க கட்சிக்காரங்க நாங்கலாம் கட்சிக்காரங்க இந்தா எடுத்துட்டு போ. அவர் ஓகே பண்ணுமா, ஓகே பண்ணுமான்னு சொல்லி, சில பேர் வந்து இந்த கோணிப்பை எண்ணறது லேட் ஆகுதுன்னு சொல்லி 10,000 இருக்குல்லப்பா என்ட்ட இல்ல. போ வாங்கிக்க. அப்படின்னு சொல்லி இந்த பைய எடுத்துட்டு வந்து இவ்ளோ கலாட்டா நடந்தது காலம்லாம் உண்டு. இங்க சில பேருக்கு அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாப்பாடு போட்டுருக்காங்க. அதுவும் நடந்திருக்கு. ரொம்ப லேட் ஆச்சுன்னா சாப்பாடு போடுங்க. சீக்கிரம் போறவங்கள விட்டுருங்க. சாப்பாடு போடுங்க. அப்படின்னு சொல்லி, அது ஒரு காலகட்டம். இது 2011ல உச்சக்கட்ட கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2014 அப்ப வந்து விஜயகாந்த் தனியா நின்னுருக்காரு. விஜயகாந்த, பாட்டாளி மக்கள் கட்சி இவங்கலாம் ஒண்ணா நின்னுருக்காங்க. பிஜேபி எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. அப்ப பிஜேபி நிக்குதுங்கிற தைரியத்துல அப்ப வந்து அப்பவும் கூட்டம் வந்திருக்கு கிட்டத்தட்ட. அப்பவும் நெறைய பேர் பணத்த எண்ணிட்டு வந்திருக்கானுங்க. அப்பவும். அதுக்கப்புறம் 2016 அப்ப விஜயகாந்த கேப்டன வந்து இதுவாக்கிட்டாங்க. சிஎம் கேண்டிடேட்ன்னு சொல்லி ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படி சொல்லி ஒரு ஒரு அலையன்ஸ ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்பவும் மேஜர் கட்சி ஒண்ணும் இல்லைன்னா கூட, அதிமுக, திமுக 2மே இல்லைன்னா கூட, கேப்டன் சிஎம் சொல்லி எல்லாம் வேகம் வந்துருச்சு. நம்ம தலைவர் வந்து சிஎம் ஆயிடுவாருன்ட்டு. இது நடக்குமா? நமக்கு அவ்வளோ ஓட்டு இருக்கான்லாம் யோசிக்கல அவங்க. நம்ம தலைவர் சான்ஸ் கிடைச்சா தலைவர் சிஎம் சொல்லிட்டு அப்பயும் கிட்டத்தட்ட நல்ல கூட்டம் வந்திருக்கு. அப்போ வந்து சூட்கேஸ்லாம் எடுத்து வந்திருக்காங்க பணத்த. போலீஸ்ட்ட வந்து தகராறு பண்ணி, என்ன சூட்கேஸ் அதெல்லாம் இங்க எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி, வாசல்ல கேட்ல தகராறு பண்ணி, அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க ஓடி போய் இல்லையா பணம் தான்யா போன்னு சொல்லி அனுப்பி விட்டு, இப்படி அத்தனை கலாட்டாவும் நடந்தது. இதெல்லாம் ஒரு காலம். இதெல்லாம் வந்து தேமுதிகவோட பொற்காலம் இது. சுதீஷ்லாம் அங்க பக்கத்திலேயே கேப்டன் பக்கத்திலேயே இருப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் போயி, இன்னைக்கு அந்த கட்சியில வந்து வேட்புமனு வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. நான் சொன்ன டீ கடை ஞாபகம் தான் வருது எனக்கு. ஒருத்தருமே இல்ல அங்க. யாருமே இல்ல. இப்படி ஒரு காலம் இப்போ போயிட்டுருக்கு. என்ன காரணம்? நீங்க சொன்னீங்க வந்து ஒருவேளை கூட்டணிகள் அமைஞ்சிருந்தா விருப்பமனு வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா வெற்றி வாய்ப்பு தெரியும் அப்படிங்கிறதுனால. கூட்டணிகள் இன்னும் அமையாமலே ஏன் விருப்பமனு குடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல அவங்களுக்கு ஒரு பிளானே இல்லைங்க. அது பாட்டுல இருக்கட்டும். வருவாங்க. நல்ல கூட்டணி அமையும்னு நம்புவாங்க. அவன் வந்து டிஎம்கேயோட கூட்டணி, ஏடிஎம்கேயோட கூட்டணி செய்திய வேற கிளப்பி விடுறாங்கல்ல. 2 செய்தி வந்துட்டே இருக்கு இல்லைங்க. ஏடிஎம்கேயோட கூட்டணி, டிஎம்கேயோட கூட்டணி அப்படின்னு செய்தி வருதுல்ல. அதனால எப்படியும் ஏதோ ஒரு கூட்டணியில அந்நியார் செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு நெனச்சு, இதுக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல அவங்க வந்துருவாங்க. அப்படின்னு நெனச்சு தான் அவங்க செஞ்சிருக்காங்க. ஆனா யாருமே வரல. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, பிரேமலதாக்கு சரியான அட்வைசர் இல்ல. உங்க கேள்வி இதுதான் பதில். எம்ஜிஆருக்கு வந்து ஆர்.எம். வீரப்பன் இருந்தாரு. சின்ன சின்ன விஷயங்கள் கூட இத செய்யுங்க, செய்யாதீங்கன்னு சொல்லுவாராம். இதெல்லாம் செய்யாதீங்க அண்ணா, இதெல்லாம் செய்யுங்க அப்படிம்பாராம். கலைஞருக்கு முரசொலி மாறன் இருந்தாரு.
கலைஞர் வந்து முரசொலி மாறன்ட்டு ரொம்ப ஒரு கரெக்டாக பேசுவாராம். மாறன் டக்குனு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாராம். கோவப்படுவார். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். மாறன் என் மனசாட்சின்னு சொன்னார் கலைஞர். உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் இருந்தார். ஸோ தலைவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சரியான அட்வைசர் இருக்கும்போது அவங்க வந்து சுதாரிப்பாங்க. எப்போ நம்ம செய்யலாம், எப்போ எந்த காரியத்தை செய்யலாம், எப்போ எந்த காரியத்தை செய்யக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கு சரியா அட்வைஸ் பண்ண ஆள் இருக்கு. விஜயகாந்த் பண்ருட்டி இருந்தார். பண்ருட்டி வந்து சில பேர் எதுக்கு இவரை போய் இவ்வளோ வயசான காலத்தில் இவரை கொண்டு வச்சுட்டு இருக்கான்னு சொன்னாங்க. பண்ருட்டிட்டு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லி செய்யல. அவர் சீனியர் மேன். ஒரு காலத்தில் பண்ருட்டி எஸ்டிஎஸ்லாம் ரொம்ப சீனியர் பீப்புள். அவங்கெல்லாம் வந்து பல எலெக்ஷனை பார்த்தவங்க. ஹண்டே இவங்கெல்லாம் பல எலெக்ஷனை பார்த்தவங்க. நல்ல ஒரு லீடர்ஸு, பல தேர்தல்களை பார்த்தவர்கள், பல அனுபவங்கள் உள்ளவங்களை அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வேட்புமனு இப்போ வைங்க, இப்போ கொடுக்காதீங்க, இது ஒரு வேலைக்கு ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஏதோ ஒரு அட்வைஸ் ஒன்று ப்ராப்ளம் அந்த கரெக்டாக சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா அந்த அட்வைஸ் பண்ண ஆள் இல்லை. சுதீஷ் இருக்கார்ல, பிரேமலதாவுடைய தம்பி, சுதீஷ்க்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்படியாவது அக்காவுடைய செல்வாக்கில் அக்கா ஏதாவது ஒரு டிசைட் பண்ணுவாங்க. அவர் அக்காவே நம்பி நிற்கிறாரு. அவருக்குன்னு ஒன்றும் பெரிய ஐடியாஸ் கிடையாது. அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அவரை பொறுத்தவரை என்ன பணம், எலெக்ஷனில் எவ்வளோ செலவாகும், எவ்வளோ பணம் வரும், எவ்வளோ போகும், இதை மட்டும்தான் அவர் கணக்கு பார்ப்பார். அவருக்கு வந்து சுத்தமாக இந்த மாதிரி ஒரு சரியான அட்வைசராக அவர் என்றைக்குமே வந்ததில்லை. அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய ஞானமே இல்லை அவருக்கு. ஸோ இவங்க வந்து தனி மரமாக சுற்றிட்டுருக்காங்க. பிரேமலதாக்கு வந்து தனியாக தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வைசர் இதை செய்யாதீங்க செய்யுங்கன்னு சொல்ல ஆள் இல்லை. அதுதான் அவருடைய பெரிய பிரச்சனை. திமுகவோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதிமுகவோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் டிஜிட்டில் சீட்டு கேட்குறாங்க. அதனால தான் கூட்டணி அமையாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகளை விட அதிகமாக கேட்குறாங்க. எப்படி கொடுக்க முடியும்னு தயங்குறதா சொல்லுங்கள். அதிமுக பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. அதில் இழுத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அவங்க சீட்டை குறைக்கிறதுக்கு காரணமே வந்து தேமுதிகவோட வாக்கு வங்கி குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறத குறைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விருப்பமனு ஆரம்பித்து இது அலுவலகம் வெறிச்சோடி இருக்குன்னா திரும்பவும் பேரம் பேசுகிற அந்த கெப்பாசிட்டி குறையாதா? நிச்சயமா குறையும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி தப்புங்கிறேன். இப்போ நான் சொன்ன தலைவரெல்லாம் அங்கே இருந்தானே, இப்போ பேரம் பேசுகிறவர்களும் இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். டைம் இருக்கே, ஏன் இவ்வளோ அவசரமாக பண்ணணும்? அதுக்குள்ளே எவ்வளோ வருமானம் பார்க்க முடியுமா? நமக்கு வந்து என்ன வந்து அங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு தானே நிறைய பேர் வருவாங்க. சும்மா வந்து பணத்தை கொடுத்துருவானா? அப்புறம் அந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு அவன் யோசிக்க மாட்டான். எல்லாமே ஹார்ட் எண்ட் மணி. எல்லாருமே வந்து பெரிய பணக்காரங்க இல்லை, ரொம்ப எல்லாம் சாதாரண ஆட்கள் தான். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இன்னும் வந்து அந்த விஷயத்தில் இவ்வளோ இழுத்தடிச்சிடக்கூடாது. என்றைக்கோ முடிச்சிருக்கணும் அந்த விஷயத்தை. ஏதோ ஒன்று முடிச்சிருக்கணும். என்னுடைய தகவல் படி 15-20 சீட்டு குறைஞ்சி வரமாட்டேங்கிறாங்களாம். அதிகபட்சம் 15 அந்த மாதிரி தான் இருக்காங்களாம். அதான் திமுகவுக்கு வந்து தேமுதிக மேலே ஒரு கோபம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே விஜயகாந்தை வந்து 11லே ட்ரை பண்ணியிருக்காங்க திமுக, கலைஞர் இருந்த போதே. அப்பயே இவங்க வந்து ஜெயலலிதா பக்கம் போயிட்டாங்க. 16ல் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த பழநழுவி பாலில் விழப்போகுதுன்னு சொன்னார் கலைஞர். ஆனால் வேலை 2016ல். அப்போ வந்து தேமுதிக ரொம்ப பேசியிருக்காரு. கலைஞரே தன்னுடைய லெவலை விட்டு இறங்கி வந்து கொஞ்சம் வந்துருன்னு சொல்லியிருக்காரு. தம்பி வந்துருன்னுலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பவும் நடக்கலை. அதனால திமுகவுக்கு வந்து இயல்பாகவே ஸ்டாலினுக்கு வந்து இந்த கட்சி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, ஒரு கோபம் இருக்குது. ஏற்கனவே நம்மளை கவுத்து விட்டவங்க அப்படின்னு. தேமுதிக என்ன நினைக்குதுன்னா, அவங்க ராஜ்யசபா சீட் தரலைன்னு அதிமுக மேலே ஒரு கோபம் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சுதீஷை வந்து ஒரு செட்டில் பண்ணிடணும், ராஜ்யசபா எம்பி ஆக்கணும்னு அவங்க கனவு வேற மாதிரி இருக்கு. இவங்களுடைய கோபம் வந்து அதிமுக மேலே, திமுகவுக்கு வந்து இவங்க மேலே கோபம் இருக்கு. ஸோ இவங்க கணக்குகள் வந்து எல்லாமே தப்பாக போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த 7ஆம் தேதி வந்து யூடியூப்பில் பேசுகிறவங்க மேலாம் ஒரு வழக்கு தேமுதிகவிலேருந்து வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. வந்து எங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. வந்து யூடியூப் நடத்துகிறவங்க நிறைய பேர் நியாயமாக நடத்துகிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து இஷ்டத்துக்கு பேசுகிறவங்கன்னு இன்னொரு குரூப் இருக்குது. அதை தவிர்க்கவே முடியாது. நீ சோஷியல் மீடியாவில் ஓரளவுக்கு மேலே எல்லார் வாயும் நம்ம அடைக்க முடியாது. தேமுதிக தரப்பில் பிரேமலதாவும் சரி, சுதீஷும் சரி கோவப்படுறாங்க. இவங்க கோவப்படுறதுக்கு பதிலாக அவங்க மேலே கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே யூடியூபுக்கு வந்துருச்சு. இவங்க வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி வந்தால் அதுக்குள்ளே ஒரு நியூஸ் வருது. இவங்க ஒவ்வொரு நாளும் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அப்போ யூடியூப் தேவைப்படுது இல்லை. ஒவ்வொரு காலம்பரை பேட்டி விடுறாங்க, மத்தியானம் பேட்டி தராங்க, எல்லாமே தேவைப்படுது இல்லை. அதனால் இது தவிர்க்க முடியாது. அதனால் நம்ம அவன் மேலே கோவப்படுறது, எங்கள் மேலே வந்து ரொம்ப வந்து அநாகரிகமாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படி சொல்கிறதுலாம் அர்த்தமற்றது. ஏன்னா யூடியூப் வந்து தேமுதிக மட்டும் இல்லை, எல்லா கட்சி மேலேயும். பிரேமலதா வந்து அவர்கள் மேல் கோவப்படுறதை விட தன்னிலே உணரணும். அவங்களுக்கு கோபம் தான் வருது. ஏன்னா ஓட்டு போயிடுச்சு.
ஒரு காலத்துல கேப்டன் கட்டி வச்ச ஒரு 8% 8.5% ஓட்டு வந்து இன்னைக்கு சுத்தமா போயிடுச்சு. தன்னுடைய நிலைமை என்ன? தான் எங்க இருக்கோம்? அத புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு மத்தவங்க மேல கோவம் வராது. தன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எந்த கட்சியும் தன்னிட்ட வந்து 8 சீட்டு, 10 சீட்டு தான் 10 சீட்டு வர எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல சொல்றாங்க. 8, 9 அப்படி தான் வராங்க. திமுகவே 6, 7 தான் நிக்கிறாங்க. அதிமுகவும் அதே கிட்டத்தட்ட அதே லெவல்ல தான் நிக்கிறாங்க. தாவேக்காவனா ஒரு 15, 20 சீட் தருவாங்க போல இருக்கு. ஸோ நிலைமை இப்படித்தான் இருக்கு. நமக்கு எல்லாரும் குறைச்ச சீட் தராங்க. அதனால நம்ம இழுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இழுத்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. இவங்க இழுக்க சோசியல் மீடியால கிண்டல் அடிக்கிறாங்க. ஏற்கனவே 2 திருப்பு அறிவிச்சுட்டாங்க. நாங்க இந்த தேதியில வந்து கூட்டணி அறிவிக்க போறோம். ஆமா. இன்னொரு தேதி முதல்ல மாநாடு கடலூர் மாநாட்டுல சொல்லுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் ஒரு தேதி சொன்னாங்க. ஆமா. தேதி 2 தேதியும் கடந்து போயிடுச்சு. ஒரு தேதி சொன்னா தேதியில நிக்கணும். ஆனா இவங்க இன்னும் வந்து இந்த பேரம் படியாம இழுத்தடிச்சுட்டே இருக்காங்க. இழுத்தடிச்சுட்டே இருக்கும்போது நேச்சுரலி வந்து சோசியல் மீடியால இத பத்தி செய்திகள் வந்துட்டே இருக்கும். கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒண்ணும் தவிர்க்க முடியாது. அது பெரிய கட்சிகளே ரொம்ப மானாவாரியா கிண்டல் அடிக்கிறாங்க. நம்மள ஏன் அவன் கிண்டல் அடிக்கிறான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆத்ம விசாரணை இல்ல. தன்னைத்தானே விசாரணை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இப்படி நடந்துக்கூடாது. அதனால தான் நம்மள கிண்டல் அடிக்கிறாங்க. அப்படிங்கிற எண்ணம் இல்ல அவங்களுக்கு. தன்னிலே உணராதையே கோவம் மட்டும் வருது. அது பிரயோஜனம் இல்ல. விஜய் விருகம்பாக்கத்துல இருக்கிறாருன்னு சொல்றாங்க. விஜய்க்கு வந்து விருகம்பாக்கத்துல இருக்க போறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. விருகம்பாக்கத்துல தான் கண்ணம்மாள் தெருல தான் பிரேமலதா இருக்காங்க. கேப்டன் வாழ்ந்த இடம் அது. எப்படி அவருக்கு அந்த தைரியம் வருது? ஏன்னா, அங்க வந்து தேமுதிக நின்னா தோத்து போயிடும். தேமுதிக அங்க நின்னா சுத்தமா தோத்து போயிடும். அங்க ஓட்டு இல்ல அவங்களுக்கு. விருகம்பாக்கத்துல பிரேமலதா வாழும் இந்த விருகம்பாக்கத்திலேயே அவங்களுக்கு 3000 ஓட்டு இருந்தா பெரிய விஷயம். அப்ப அங்க திமுகவும், அதிமுக தான் இருக்கு. இப்ப விஜய் வந்து உள்ள வரப்போ ட்ரை பண்றாரு. ஸோ உங்க தொகுதியிலேயே கேப்டன் இத்தனை வருஷம் வாழ்ந்த தொகுதியை கேப்டன் வாய்க்கு வாய் சொல்றாங்க. அவர் வாழ்ந்த தொகுதியிலேயே விஜய் நிக்கலான்னு ஒரு தைரியம் வருதுன்னா, அப்போ உங்களுக்கு ஓட்டு இல்லன்னு தானே அர்த்தம். ஸோ உங்க தொகுதியிலே உங்களுக்கு ஓட்டு இல்ல. இல்லையா? உங்க தொகுதியில உங்களுக்கு ஓட்டு இல்ல. நீங்க வந்து தமிழ்நாட்ட என்னமோ தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு ஓட்டு இருக்காவலன்னு நெனச்சுக்கிட்டு கோவப்படுறீங்க. இவங்க தான் கோவப்படுறாங்கன்னா, இந்த ஜெனரேஷன் விஜய் பிரபாகரன் இந்த ஜெனரேஷன். அவர்களாவது எதார்த்தத்த புரிஞ்சுகிட்டு, நம்ம கோவப்படுறதுல அர்த்தம் இல்ல. நம்ம வந்து இன்னும் நம்ம ஸ்ட்ராட்டஜிய சரியா பண்ணி ஜெயிக்கிற வழிய பார்க்கணும். நம்ம ஜெயிச்சுட்டா யாரும் பேச மாட்டாங்க. ஜெயிக்காத வரை தான் பேசுவாங்க. ஜெயிச்சுட்டா வாய திறக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்ல. அவர்களுக்கு அந்த பக்குவம் வரல அந்த பையன்களுக்கு 2 பேருக்குமே சரி. விஜய் பிரபாகரன் டைரக்ட்டா அரசியல் ஈடுபடுறாரு. ஸோ அவர் என்ன செய்றாரு? அம்மாவுடைய மனசுப்படியே நடக்கணும்னு நெனச்சு அவரும் கோவத்துல வார்த்தைய விடுறாரு. ரொம்ப ஆவேசமா பேசுறாரு. அதெல்லாம் பிரயோஜனம் இல்ல. நீங்க கட்சிய வளர்க்காம, கட்சி வந்து 8% உள்ள கட்சிய இன்னைக்கு 1/2%ல கொண்டு வந்திருக்கீங்க. 1/2% கூட கம்மியா கொண்டு வந்திருக்கீங்க. இப்ப உங்கள்ட்ட கட்சியில ஸ்ட்ரென்த் இல்லாத போது, நீங்க வந்து இந்த மாரி இஷ்டத்துக்கு பேரம் பேசிக்கிட்டு 20 சீட்டு, 30 சீட்டுன்னு பேசிட்டு இருக்கும்போது, நேச்சுரலி YouTubeல எல்லாம் கிண்டல்லாம் அடிப்பாங்க. நீங்க உங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டா நாளைக்கு யாரு பேச முடியும் உங்களால? அவங்கலாம் கப்சிப் ஆயிடுவாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு புரியல. தன்னாலேயும் ஸ்ட்ரென்த்த இம்ப்ரூவ் பண்ண முடியல. அவங்கள பார்த்தாலும் கோவம் வருது. அது ரொம்ப வந்து ஒரு அர்த்தமற்ற விஷயமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வந்து அவங்க பிரேமலதா முதல்ல வந்து தன்னிலை உணரணும். உணராம வந்து அவங்க தொடர்ந்து வந்து தனக்கு பெரிய ஒரு பலம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறத வந்து எப்படி பார்க்குறீங்க? நீங்க சரியாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மை என்னன்னா, நம்ம தன்னிலை உணர்ந்தா நமக்கு கோவம் வராது. தன்னிலை உணராமல் நம்ம பாட்டுல ஏதோ நினைச்சுட்டு பேசினா, நம்மள ஒரு எம்ஜிஆராவோ அல்லது வந்து வேற யாரோ என்டிஆர் மாரி நினைச்சுட்டு பேசினா பிரயோஜனம் இல்ல. நம்ம அவமானங்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்ப வந்து இவங்க அவமானங்களை சந்திக்கிறாங்க. அதையும் வந்து முதல்ல உணர்ந்தாலே பிரேமலதா வந்து இன்னும் சரியான பாதைக்கு வர முடியும். நன்றி.